இந்த நார்த் கொரியன் சோல்ஜர் அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு சவுத் கொரியாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப இடையில சின்னதா குளம் மாதிரி ஒண்ணு வருது. அதை கடந்து போலான்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாரு. பார்த்தா புதை மணல்ல சிக்கிக்கிறாரு. இருந்தாலும் அவர் பின்வாங்காம அப்படியே முன்னோக்கி போய்கிட்டே இருக்காரு. போக போக பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணிக்குள்ள அப்படியே ஃபுல்லா மூழ்கிடுறாரு. அவ்வளவுதான், அவர் அங்கேயே செத்து போயிடுவாருன்னு பார்த்தா திடீர்னு அவருடைய கையை வெளியில விட்டு அங்க இருக்கிற ஒரு கிளையை பிடிச்சி எப்படியோ மேல வந்துடுறாரு. வந்து அங்க இருக்கிற தண்ணியில ஃபேஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. போக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா கொஞ்சம் தூரத்திலேயே சவுத் கொரியன் சோல்ஜர்ஸையும் பாத்துறாரு. பார்த்துட்டு அவங்க கிட்ட போலான்னு பார்க்கும்போது தெரியாதனமா அங்க கீழே இருந்த ஒரு கண்ணி வெடியில வேற காலை வச்சிருக்காரு. சரி, வாயை திறந்து அவங்கள சத்தம் போட்டாவது கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு நார்த் கொரியன் மிலிட்டரி ஆபீசர் அவருக்கு பின்னால வந்து அவரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரை பிடிச்சி இழுத்து ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் இந்த கண்ணி வெடியில இருந்து காலை எடுத்துருவேன், எடுத்தா ரெண்டு பேருமே இங்கேயே வெடிச்சு செதற வேண்டியதான்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த ஆபீசர் இவரை விடுற மாதிரியே தெரியல. அதனால இவர் அந்த கண்ணி வெடியில இருந்து காலை எடுத்துறாரு. நல்லவேளையா அந்த கண்ணி வெடி வெடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில இவர் அந்த ஆபீசரை அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு டெலிபோன் மூலமா சவுத் கொரியன் மிலிட்டரிக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அப்ப பின்னால இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த ஆபீசர் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இவரு நம்ம எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. ஓடும்போதே பார்த்தா அந்த ஆபீசர் அவருடைய கால்லயே ஷூட் பண்ணிடுறாரு. அதனால அவரால் நடக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய் ஒரு வழியா அந்த சவுத் கொரியன் பார்டர் கிட்ட போயிடுறாரு. கிட்ட போய் அந்த பார்டரை டச் பண்றதுக்குள்ளேயே மறுபடியும் அந்த ஆபீசர் அவருடைய ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான். இப்ப கீழே விழுந்து கிடக்கிற அந்த சோல்ஜரை இந்த ஆபீசர் ஷூட் பண்ணி சாகடிச்சிடலான்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பழகின பழக்கங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அதனால அவரு ஷூட் பண்ணாம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல சவுத் கொரியன் சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கீழே விழுந்து கிடக்கிற அந்த சோல்ஜரை பார்த்தா அவர் சவுத் கொரியன் பார்டரை டச் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ்லாம் அவரை காப்பாத்தி அவங்க நாட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க.